ஹைஜீன் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அதர் தேன் தட் மற்ற விஷயங்கள்லாமும் நிறைய முக்கியமான விஷயம். ஒன்று வந்து சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுனாலையும் வந்து இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது தடுக்க முடியும். ரொம்ப நேரம் யூரின் வந்து நம்ம யூரின் போகாமல் பிளாடர்லேயே ரொம்ப நேரம் தங்கி வச்சுட்டு இருந்தாலும் அதனாலையும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். ரொம்ப நேரம் யூரின் தங்காமல் பார்த்துக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சிலருக்கு வந்து யூரினரி ட்ராக்ட்லேயே வந்து ஸ்ட்ரக்சரலாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சப்போஸ் ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, இல்லை கிட்னி ஸ்டோன் இருக்குது, இல்லை பிளாடரில் வந்து நிறைய யூரின் மீதி தங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதனாலேயும் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரதுக்கான காரணங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு ஸ்பெஷலாக ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து யூரினரி பிளாடரில் வந்து யூரின் போக முடியாமல் இருக்கிறதுனால யூரினரி டியூப் போட வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூரினரி கேத்தீட்டர் தேவை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லையும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்னொன்று வந்து ஒரு மினோபாசல் ஏஜ் வந்துட்டாங்க, ஒரு 45 வயசு 50 வயசு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாகவே வந்து ஃபீமேல்ஸுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஆண்களை விட அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது.